இப்போ என்னன்னு தெரியல, அதிகமாக மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு அரசியல் பண்ணணுன்ற ஆசையாக இருக்கும் என்னமோ, என்னன்னு தெரியல. ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. எங்கேயோ நீட்டு தேர்வுக்கு போராடு பண்ணுறாங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கே பிரச்சனை நிறையா. சரி, அது பிரச்சனை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு போட்டோம். இவர் பொதுவான ஆளாக இருக்கிறவர், ஒரு டைரக்டரு, படம் எடுத்து தயார் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னா பொதுவான ஆளாக இருக்கணும். இவர் ஜாதியை பற்றி இவரெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. இவர் பேசவும் கூடாது. ஏண்டா தலித்துகள் மட்டும் இன்றைக்கி படம் பார்க்குறதில்ல, இவர் படத்தை எல்லா மக்களும் பார்க்குறாங்க. இன்றைக்கி மேடையில் பேசியிருக்காரு, சில மேடையெல்லாம் சில இதெல்லாம் பேசுகிறாரு. இந்த நீட்டை பற்றி பேசும்போது இதையும் பேசுகிறார். விஜய் கட்சியில் 9 தலித்து இருக்காங்களாம். 9 தலித்துகளும் இதை பற்றி ஜாதியை பற்றியே பேசுகிறது கிடையாது. தலித்துகளுக்காண்டி போராடவே கிடையாது. எதுக்கு அவர் போராடணும்? கட்சியில் இருந்தால் ஜாதியை பற்றி பேசுகிறதுக்காக போய் கட்சியில் சேருவாங்க. மக்களுக்கு என்ன தேவை வேணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை மட்டும்தான் பேசுவாங்க. வன்னியரசு பேசிட்டாராம். வன்னியரசு என்னத்தை பேசினார்? அவர் வந்த உடனே ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வகுக்கணும் அப்படின்றாரு. இவர் ஒரு ஆள் தனி சட்டம் வகுக்குன்னு சொன்ன உடனே அந்த மணிக்கு தனி சட்டம் வகுத்துற முடியுமா? வாயில் தான் சொல்லலாம், வாயில் தான் வடை சுட முடியும், மற்ற உண்மையில் நடக்காது. இவர் ஒரு ஆள் சொன்ன உடனே எல்லாம் நடந்துடும். அதுக்கு அவரை தூக்கி வச்சு உதச்சி பேசுகிறாரு. மற்ற தலித்துகள்லாம் வீணாக போனவங்க. தலித்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இன்றைக்கி பொதுமக்கள் யாருமே எந்த ஏரியாலையுமே தலித்துகன்னு யாரும் சொல்கிறதும் கிடையாது. இவன் மேல்சாதிக்காரன் கீழ்ச்சாதின்னு சொல்கிறதும் கிடையாது. அவன் பாட்டு அண்ணன் தம்பி பழகிட்டு தர்றாங்க. அவங்கவுங்க இருக்கிற எல்லாம் அவங்கவுங்க ஒழுங்காக தான் இருக்கான். உன்னைய மாதிரி ஆளும் இந்த ஜாதி அரசியல் பண்ணுற ஆளுகளும் கவர்மெண்ட்டும் தான் ஜாதியை சொல்லி 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 இன்னும் அவங்கள பின்னோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க. வலுசு அந்த சமுதாய மக்களை இன்னும் வளர்கிறதுக்கு இன்னும் விடணும். பாதி தான் வளர்ந்துருக்காங்க, இன்னும் 3/4 வளரணும். அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு போகணும். ரஞ்சித் மாதிரி ஆளுகள்லாம் ஒரு படம் எடுக்கிறாரு. இளைஞர்களுக்கு நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும், டாக்டராக வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், அவங்களுக்கு நல்லா எடுத்து உரைக்கணும். அதை விட்டுவிட்டு விஜய் கட்சியில் 9 தலித்து இருக்கான்னு யாருக்காச்சும் தெரியுமா? இவர் பப்ளிக் பண்ணுறாரு. 9 தலித்துகளுக்கு எதுவுமே பேசலைண்டு. அவங்கெல்லாம் அறிவாளிய மக்களோட மக்களாக இருக்குன்னு நினச்சி தான் விஜய் கட்சியில் சேர்ந்து இன்றைக்கி MP MLAவாக ஆயிருக்காங்க. உனக்கு அதை பற்றி என்ன செய்யணும்? உன்னை மாதிரி எல்லாருமே அப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சால் நாடு குட்டியை சவர பெரும், ஜாதி கலவரம் பெருசாக ஆயிரும். நீ தூண்டி விட்டுட்டு டக்குன்னு அங்கிட்டு போய் 4 படத்தை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்குருவேன். இங்கே மக்கள் தான் கஷ்டப்படணும். நம்மளுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு தொழில், அந்த தொழிலை வச்சுக்கிட்டு படம் எடுத்தோமா, டைரக்டர் பண்ணோமா, அதை விநியோகம் பண்ணோமான்ற மாதிரி இருக்கணும். இப்படியே சொல்லிட்டு தெரிஞ்சுருவீங்களேன், உங்கள் படம் சுத்தமாக போயிடும், ஊற்றிக்கிட்டு தான் போகும். தலித்து மட்டும் படம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் பார்த்தா தான் போட்ட காசை எடுக்க முடியும். இப்படியே வாய் ஓவராக பேசினா உன் படம் சுத்தமாக ஓடாது, எவனும் பார்க்கவும் மாட்டான். அதோடு நீ மங்கமாண்டு போக வேண்டியது. ஏன்டா இப்படித்தான் இல்லை ஒரு படம் எடுத்து சம்பாதிச்சு இப்போ மெல்ல இப்போ கொஞ்சம் நல்ல பேர் வந்திருக்கு, நல்ல மரியாதை வந்திருக்கு, காசு செல்வாக்கு வந்த உடனே இப்போ மேடை பிச்சை ஏறி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட. யாருமே நடிகராக இருந்தாலும் சரி, இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வேலையை மட்டும் பாருங்கள். மற்றதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை? படம் எடுக்கணும், எவனையாச்சும் தாக்கி எடுக்கணும், எவனையாச்சும் வெட்டுற மாதிரி எடுக்கணும், ஒருத்தனை குத்துற மாதிரி எடுக்கணும், இல்லை கற்பழிக்கிற மாதிரி எடுக்கணும். அப்படி எடுத்து விட்டுட்டு தரீங்க. இந்த முட்டாப்போய மக்கள் அந்த படத்தை பார்த்துட்டு மண்ணாக போகட்டும். இப்பயும் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இவங்க எடுக்கிற படத்தெல்லாம் யாருமே பார்க்காதீங்க. இவர் நடிக்கிற இடத்துல கூட ஜாதி பார்த்தே நடிக்க வைப்பார். ஆனால் எல்லாருமே ஜாதியை பற்றி பேசுகிறதே கிடையாது. ரஞ்சித்து, மாரிச்செல்வம், இன்னொருத்தர், ஒரு 4 பேர் 3 பேர் தான் இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க. பேசுகிறவங்கெல்லாம் அவன் பாட்டு பேசாமல் இருக்கான். எதுக்குடா அப்படின்ட்டு அசிங்கப்படுறாங்க பேசுகிறதுக்கு. நீங்கள் அதை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, கிரகமியா அதெல்லாம்.